ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி புளிச்சக்கீரை தான் கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தேன். நம்ம குவான்டிட்டி அதிகமாக போட்டால் தான் நல்லாவும் இருக்கும். 3 வேளை என்னங்க 4 வேளைக்கு கூட நம்ம செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும். அந்த வாசனை அப்படியே டெம்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு தூண்டும். அந்த அளவுக்கு வருஷத்துக்கு 365 நாள் புளிச்சக்கீரையே கொடுத்துட்டா கூட நான் சாப்பிட்டுக்குங்க. வேறு எந்த குழம்பு எனக்கு இல்லைனாலும் போதும். புளிச்சக்கீரைனா அந்த அளவுக்கு சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? நம்ம தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அதனால் எல்லா எண்ணெயுமே நம்மளுக்கு செட் ஆயிரும். இந்த பரம்பில் ஒருத்தர் கயிறு கட்டி இழுத்துட்டே போவாங்க, பின்னாடி ஒருத்தர் தள்ளிக்கிட்டே போவாங்களா, அப்போ தான் இந்த சோளம் மட்டம் கட்டி ஒரே சீராக இருக்கும். ஒரு பக்கம் காஞ்சி ஒரு பக்கம் காயாத அளவுக்கு இருக்கவே இருக்காது. கொஞ்சம் நஞ்சம் பேச்சாடா பேசினாங்கிற மாதிரி கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக போட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கு அதுக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நல்லா கோல்டும் பிடிச்சிக்கிச்சிங்களா, அதனால் கருந்துளசி சாப்பிடலாம் நல்லா இருக்கும்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருந்தேன். இந்த அமரல்லீஸ் லில்லிப்பூ நம்ம சட்டை கலருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுனால பறித்து வச்சுக்கிட்டு அப்படியே சோளத்தை கிண்டிகிட்டே இருந்தாங்களா, நல்லா காஞ்சிரும். அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள் என்னங்க ஒரே நாள்லேயே காஞ்சிர மாட்டிருக்கு. பாயிண்டே போட தேவையில்லை. இன்னைக்கு பொழுதுனைக்கு காஞ்சாவே போதும். சோளத்தெல்லாம் சாக்கு பிடிச்சி தைச்சு அனுப்பிடலாம். எப்படினாலும் ஒரு 20 மூட்டையாவது வரும்னு நினைக்கிறேன்.